சிதம்பரம் நடராஜர் கோயில் வடக்கு வீதியில் தங்கியிருந்த வள்ளலாரை கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் வந்து சந்தித்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் வாஞ்சியோடு நலம் விசாரித்துக் கொண்டனர். அதன் பின் நாண விஷயமா இருவரும் 3 நாள் விவாதம் செய்தனர். விவாத முடிவில் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் தோல்வியடைந்து மனம் சோர்ந்து காணப்பட்டார். அதனை பார்த்த வள்ளலார் தோல்வியடைந்த ஒரு பக்கமாக மாறி சிறிது நேரம் வாதத்தை செய்து சுந்தர சுவாமிகளை மகிழ்ச்சி அடைய வைத்தார். சுந்தர சுவாமிகள் வள்ளலாரிடம் திருநீர் கேட்க வள்ளலார் தன்னை விட வயதில் மூத்தவருக்கு திருநீர் தர விரும்பவில்லை. ஆனாலும் சுந்தர சுவாமிகள் தன் வாழைப்பட்டையில் இருந்த திருநீரை எடுத்து வள்ளலார் நெற்றியில் இட்டு அந்த திருநீரை தன் பட்டையில் உள்ள திருநீரில் கலந்து தாமும் இட்டுக்கொண்டு எல்லோருக்கும் கொடுத்தார். சுந்தர சுவாமிகள் விடைபெற்று சத்திரம் சென்ற போது விவாதத்தில் வள்ளலார் நேரெதிரில் உட்காராமல் சற்று தள்ளி அமர்ந்தது ஏன் என அன்பர்கள் கேட்க, வள்ளலார் எதிரில் அமர்வோரின் சக்தியை இழுத்துக்கொள்ளும் ஆற்றல் பெற்றவர் என சுந்தர சுவாமிகள் பதில் கூறினார். வள்ளலார் தன் அன்பர்களிடம் சுந்தர சுவாமிகள் இன்னும் 6 மாதத்தில் இறைவனடி சேர்வார் என கூறினார். போலவே சுந்தர சுவாமிகள் 6வது மாதத்தில் இறந்தார்.